இல்லை அப்படிலாம் பார்த்தா இந்த நம்பர் வந்து 70-80க்கு போகணும். ஓகே, அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட நெருக்கமாவது போகணும். அந்த இப்போ ஒரு வாரமாக பேசின பேச்சுக்கு ஏற்ற ஒரு ரிசல்ட்ஸ் இங்கே வரல. ஓகே, அந்த பேச்சு வந்து பயங்கரமா இருந்தது. ஒரு ஓவரால் ப்ரொஜெக்ஷன் வந்திருக்கு, அதையும் பார்த்துட்டு கூட நம்ம தொடர்ந்து பேசலாம். போலா போல்ஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 137 150 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 79 95 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த நம்பர்ஸ் நமக்கு காட்டுது. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 13 19 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பும், நாம் தமிழர் கட்சிக்கு 4 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் போலா போல்ஸை பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து மற்ற நிறுவனங்களின் நம்பர்ஸ் நம்ம வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். திருப்பிரியன் கண்டினியூ பண்ணலாம். இல்லை, அதான் நான் சொன்ன மாதிரி தான். அதாவது அதே நம்பர்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால தாவேகாவுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, அதாவது அந்த பேசின அளவுக்கு ஓட்டு கிடச்சிருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக மாறதை நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படி கிடச்சிருந்ததுன்னா அது வந்து இந்த ஃபிகர்ஸ் வந்து இப்படி இருக்காது. 24க்கு மேலே 40 45 50 60 வரையும் அதிமுகவுக்கு போட்டியான ஒரு ஃபிகர் தான் போய் திமுகவோட நம்பர்ஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். அது நடக்கலை இங்கே ஆக்சுவலாக வந்து. அப்போ வந்து எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு, அப்போ வந்து தவேகாவுக்கு 18 வயசுலேருந்து 80 வயசு தாத்தா வரையும் வந்து ஓட்டு போட்டதாக சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்ததா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது முக்கியமாக பார்க்குறேன். ரெண்டாவது, நாம் தமிழர் வந்து ஃபிகர்ஸ் வாங்குறது தான் முக்கியமான விஷயம். நாம் தமிழருக்கு அதிகபட்சமாக 8 வரையும் ஃபிகர் கொடுக்குறாங்க. ஜானகியால் கொடுத்துருக்காங்க, 8 வரையும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே 8 வரையும் வந்து நாதாக்கா வந்து அதை பண்ணாங்கன்னா அது அவங்களுடைய தேர்தல் பயணத்தில் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு திருப்பு முனையாக இருக்கும். விஜய் அவங்கள வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுவார்னு ஒரு பேச்சு இருந்தது. அது அஃபெக்ட் பண்ணலன்றது அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயம். விஜய் வந்து கூட அந்த விஷயத்தை விஸ்டாண்ட் பண்ணுறாங்க, நம்பர்ஸை வாங்குறாங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு வந்து நிச்சயமாக வந்து வரப்போகிற காலங்கள் வந்து அது ஈஸியாக இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய கமிட்மெண்ட் அந்த ஐடியாலஜி பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக வந்து அந்த 2வது பிளேஸை மெயின்டைன் பண்ணுறதுல உறுதியாக இருக்காங்க. இந்த நம்பர்ஸ் அவங்க இதில் வந்த நம்பர்ஸ் அவங்க பெற்றுட்டாங்கன்னா அவர் பழனிசாமி ஒருவேளை எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது தான் முயற்சி பண்ணார்னு ஒரு விமர்சனம் இருந்தது. அதை அவர் அச்சீவ் பண்ணிட்டார்ன்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். நம்ம தொடர்ந்து பேசலாம். 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.